முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் தேமுதிக தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி தஞ்சாவூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். தஞ்சை மாவட்டம் கபஸ்தலத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பார்த்தசாரதி, முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் சில கருத்துக்களை தெரிவித்ததாக கூறி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் பார்த்தசாரதி இன்று ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சினை குறித்து விவாதிக்காமல் ஜெயலலிதாவையும் கருணாநிதியையும் எப்படி அழைப்பது என்று விவாதம் நடத்தி கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். சட்டசபையில் 2 கட்சிகளும் என்ன விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒருவர் அதிமுக முதல்வருடைய பெயரை ஜெயலலிதான்னு சொல்லக்கூடாதுங்களாம் அதிமுக சொல்கிறாங்க. மற்ற எதிர்கட்சியில் இருக்கிற திமுககாரர்கள் கருணாநிதி என்று கருணாநிதி பெயரை சொல்லக்கூடாதான். அவருடைய நிஜ பெயர் அதுதானே, அவருடைய வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் அதுதான் இருக்கிறது. நீங்கள் பிரிவினா நான் பிரிவினா என்று தான் இன்றைக்கு சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது தவிர, குறிப்பாக மக்களுடைய விவாதம் எதுவுமே நடைபெறவில்லை என்று இதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.